ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து காரா பூந்தி. காரா பூந்திக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பையும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு காரம் அதிகமாக நான் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் கொஞ்சமாக காரம் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே வந்து தோசை மாவு மாதிரி தண்ணி ஊற்றி கிளறி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி இருந்தால் நீங்கள் அந்த கரண்டியில் போட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா கொதிக்கிற எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா காரா பூந்தி ரெடி ஆகிடும். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து அதை எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு குலுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சுவையான காரா பூந்தி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எப்படின்னு செஞ்சு பார்க்கலாம். இதில் நான் தேவையான தண்ணியை ஊற்றி தோசை மாவு மாதிரி கிண்டிக்க போகிறேன். பண்ணலாமா? ஸோ இப்போ பேட்டரை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிளறி வச்சுக்கோங்க. தேவை வந்து உப்பு தேவைப்படுது, மிளகாய் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து நாக்கில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையில்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் அடுப்பில் காயுது. ஸோ இப்போ நம்ம போட்டு எடுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பேட்டரை வந்து இந்த கரண்டியில் ஊற்றி பொரித்து எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காரா பூந்தி நம்ம செய்ய போகிறோம். காரா பூந்திக்கு வந்துட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவைக்கான உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியோ இல்லைனா இந்த மாதிரி பூந்தி கரண்டியோ இருந்தால் அதில் போட்டு அது கீழே ஒழுகி எண்ணெயில் போய் பொரிஞ்சு வரும். அந்த பொரிஞ்சு வரதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து அதில் போட்டு கொட்டி வச்சுட்டு கிளறிட்டு அது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு எடுப்போம். ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கரண்டியில் ஊற்றினோம்னா அழகாக பூந்தி ரெடி ஆகிடும். ஸோ இதை ஜல்லிக்கரண்டியில் அரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். காரா பூந்தி பொரிச்சாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட மேலே பொரிச்ச கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ வீட்லேயே எப்படி காரா பூந்தி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல் டு வாட்ச் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.